ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்துகிட்டு இடித்து வச்சுக்கோங்க, லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. தென் முருங்கைக்கீரை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருங்க. தென் அப்புறம் வந்து தேங்காய் பத்தை வந்து நிறையவே தேங்காய் போடுங்க. அப்போ தான் வந்து கசப்பு ரொம்ப தெரியாது முருங்கைக்கீரை. ஸோ அதனால் 4 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 பத்தை தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக அறுத்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி துருவல் மாதிரி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை செய்ய போகலாம். ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் மொத்தமாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அது வந்து வதக்கிட்ட பேர் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பேர் முருங்கைக்கீரை போடுங்க. முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு போடுங்க. தண்ணி புழிஞ்சிட்டு போடுங்க. முருங்கைக்கீரை நல்லா முருங்கைக்கீரை போட்டு அது கூடவே உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் 2-3 மினிட்ஸ்லேயே வந்து முருங்கைக்கீரை நல்லாவே சுருங்கிடும். நல்லா சுருங்கிட்டு கொஞ்சோண்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்கு எடுத்துக்கோங்க. ஒரு எக்கு எடுத்துகிட்டு அது வந்து முருங்கைக்கீரையை கொஞ்சம் கடாயிலே ஓரமாக தள்ளிட்டு இந்த எக்கு உடச்சி ஊற்றுறதை இங்கே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஸ்க்ராம்பிள் மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது விட்டுருங்க, ஸ்டவ்லேயே விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முட்டையை உடச்சி விடுங்க. உடச்சி விட்ட பிறகு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம துருவின தேங்காய் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த தேங்காவையும் எடுத்து நீங்கள் அப்படியே அது மேலே போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வு சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மிலேயே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் நல்லா வந்து அப்சர்வ் ஆகுற வரைக்கும். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. நல்லா கீரை வெந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து எக்கும் தேங்காயும் போட்டு செஞ்சால் அது கசப்பு அவ்வளோவா தெரியவே தெரியாது. ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சால். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ்.